க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாஸ்தா, சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, பட்டர், பால், சீஸ். ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கணும். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதை நான் ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா இது பாயில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் இன்னொரு பவுலில் மைதா எடுத்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 to 2.5 ஸ்பூன்ஸ் மைதா எடுத்துகிட்டு இதில் நான் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்மளுடைய பாஸ்தா ஒரு நல்ல 5 to 6 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வைங்க. இப்போ பாருங்கள், நல்லா பாயில் ஆகிடுச்சு. நான் 1 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு பட்டர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இது நல்லா இப்போ மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அந்த மைதாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ண விட போகிறோம். ஸோ இது மைதா இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால ஈஸியாக கட்டிக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இந்த மாதிரி இப்போது நம்ம சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சீஸ் ஆட் பண்ணோம்னா நல்லா நமக்கு க்ரீமியாக கிடைக்கும் சாஸ். ஸோ இப்போ நான் கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இது மெல்ட் ஆகுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம் வைக்கவே கூடாது. ஸோ இது எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இன்னும் 1 ஸ்பூன் ஆரிகானோ. இப்போது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கே தெரியும் நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வர மாதிரி இருக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த சாஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம பாயில் பண்ணும்போது ஆல்ரெடி கொஞ்சம் அதில் சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக க்ரீமியாக வர வேணாம், கொஞ்சம் மீடியம் க்ரீமியாக வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுடைய ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ சீஸ் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிளாக டேஸ்டியான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு.
நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளுடைய பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு.